சந்தோஷ், இன்டர்வியூல போய் நல்லபடியா கேக்குற கேள்விதான் தான் தான் பதில் சொல்லி வின் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது என்னை லேசா மனசு நினைச்சுக்கோங்க. கொஸ்டின்லாம் கரெக்டா சொல்லுவீங்க. சரி சந்தோஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சத்யா. கண்டிப்பா இந்த இன்டர்வியூல வின் பண்ணிட்டு தான் வர போறேன். நாளையில இருந்து ஜாயின் பண்ண தான் போறேன். சரியா? வீட்டை அடைச்சுக்க. பயமா இருந்தனா அந்த ராதாக்கா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. சரியா? சாப்பிடுறதுக்கு மத்தியில வந்துருவீங்கல்ல, உங்களை நம்பிதான் சமையல் பண்ணலாம்னு இருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி யூடியூப்ல பார்த்து ரெடி பண்ணி தயாரா வச்சிருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். ஏன் சத்யா, 1000 வரை கொண்டாதான் அரை டாக்டர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி சமையலுக்கு ஃபுல்லா என்ன வச்சே நீ செக் பண்ணுங்க போல இருக்கு. ஐயோ பிரியாணியா? ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு 2 மட்டும் பாத்ரூம் போயாச்சு, இதுல பிரியாணி வரையா? சரி ட்ரை பண்ணு. உனக்கும் என்ன விட்டா யாரு இருக்கா? ஏன் சந்தோஷ், நேத்து நான் பண்ண சில்லி சப்பாத்தி நல்லா இல்லையா? அது எப்படியும் எவ்வளவு சொல்லுவேன். இல்ல சத்யா, நல்லாதான் இருந்து, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி பிரியாணி பண்ணி சூடா எடுத்து போய் ஹாட் பேக்ல வர்றேன். சரியா? இன்டர்வியூ அட்டன் பண்ணி சீக்கிரம் வந்துருவேன். ஆமா சந்தோஷ், இன்டர்வியூக்கு எதுல போவீங்க? உங்ககிட்ட தான் பைக்கே இல்லையே, நடந்தா போவீங்க? இங்க வேற மினி பஸ் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே பாக்கலையே. அது ஒண்ணு இல்ல சத்யா, நான் லிஃப்ட் கேட்டுட்டே போயிருவேன். யாரும் லிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, மெயின் இடத்துல போய் அங்க இருந்து ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சு போயிருவேன். இவ்வளவு இந்த வீடு பூட்டிலாம் கிடந்து, ஓ புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு. பார்த்தா புதுசா கல்யாணம் செஞ்சவங்க மேன மாதிரி இருக்குது. யார் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அக்கம் பக்கம்ல. ஏ தம்பி, வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? இன்னைக்குதான் வந்திருக்கீங்களா என்ன? ஆமா ஆண்டி, வீட்டுக்கு புதுசுதான், நேத்துல தான் வந்தோம். நீங்க 2 பேரும் தானா? இல்ல மாமியார் மாமனார் அப்படிலாம் இருக்காங்களா? இல்லைங்க ஆண்டி, 2 பேர் தான். அத்தை மாமாலாம் ஊர்ல இருக்காங்க. இவருக்கு ஒர்க் இங்க, அதனால இங்க ஷிஃப்ட் ஆகி வந்தோம். சரி சத்யா, நான் போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துருவேன். எதையும் நினைச்சு யோசிச்சுட்டு அழுதுட்டு எடுத்துட்டு இருக்க கூடாது. சரியா? பேசாம சாப்பிட்டு பேசாம தூங்கு. இல்லையா அந்த கிருஷ்ணன் வீட்டுல போய் என்ன கொஞ்சம் பேசிட்டு எடுத்துட்டு வா. சரியா? போயிட்டு வரேன். அக்கா தனியா தான் இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. அவளுக்கு இந்த ஊர்ல எங்கேயும் தெரியாது. சரிங்க தம்பி, அதுக்கு என்ன, அப்ப போயிட்டு பாத்துக்கிடுவேன். என்னம்மா உங்களுக்கு எந்த ஊரு? இந்த ஊர் மாதிரி தெரியலையே. உன் வீட்டுக்காரருக்கு என்ன வேலை இங்க? இல்ல ஆண்டி, எங்களுக்கு திருநெல்வேலி. இவருக்கு தெரிஞ்சவங்க மூலமா அங்க வந்தோம். இங்க ஒரு கம்பெனில சூப்பர்வைசர் வேலையில ஜாயின் பண்ணிருக்காரு. இன்னும் போகல, ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வேலையில ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ திருநெல்வேலியா? சரி சரி, பார்த்தா கல்யாணம் புதுசு மாதிரி இருக்கு. தனியா எப்படி வந்திருக்கீங்க தெரியாத ஊருக்கு? பெரியவங்க யாரா இருந்தா கூட்டிட்டு வேண்டியதானமா? இல்ல, இவரு நம்ம போய் செட் ஆகிடுவோம், அப்புறம் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வரலான்னு சொன்னாங்க. அப்படியாமா? சரி சரி, அதுவும் நல்லதுதான். போய் இடம் எவ்வளவு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கூப்பிடலாம்ல. சரி சரி, இங்க வேலை வாய்ப்புக்கெல்லாம் பஞ்சம் இல்ல. ஆம்பளைங்களுக்கு நிறைய ஃபேக்டரி நிறைய இருக்கு. பொம்பளைகளும் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் எல்லாரும் டீ தூள் பறக்கிறதுக்கு, அப்புறம் அந்த டீ தூள் கடையிலேயே அந்த இது எக்ஸ்போர்ட் பண்ண, அந்த பேக் பண்ண, அதுக்கு இருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அதனால எதுக்கும் பஞ்சம் இல்ல. உனக்கு கூட ஏதாவது கம்பெனில கேட்டு வேலைக்கு போலாமே. படிச்சிருக்கியா? ஆமா ஆமா ஆண்டி, நான் பிகாம் முடிச்சிருக்கேன். எம்காம் இப்போ கரஸ்ல பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தம்பி, நீங்க சர்டிபிகேட் எதுவுமே கொண்டுட்டு வரல. சர்டிபிகேட் இல்லாம இங்க வேலைக்கு யாரையும் எடுக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ். நீங்க பேசுறத பார்த்தா பெரிய ஏதோ கம்பெனி ரன் பண்ண மாதிரி பேசுனீங்க. அதுக்காக தான் உங்களை இன்டர்வியூ பண்றேன். இருந்தாலும் நானும் உங்களை மாதிரி இங்க ஒரு ஒர்க்கர் தான். எனக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேல இடத்துக்கு அனுப்புனாதான் உங்களுக்கு சேலரியை பத்தி நான் பேச முடியும். அதனால இன்டர்வியூ நான் பண்றேன். அப்புறம் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒரு 1 வீக்ல நீங்க கொண்டு வர முடிஞ்சா வேலையில ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல சார், சர்டிபிகேட் இல்லாம இல்ல. சர்டிபிகேட் எல்லாம் ஒரு ட்ரெயின் பயணத்துல மிஸ் ஆயிட்டு எல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன். எப்படியும் வர்றதுக்கு 6 மந்த் ஆயிரும். என்ன 6 மந்தா? ஐயோ, 6 மந்த் எல்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 1 மந்தே அதிகம் தான். ஒரு 20 டேஸ் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு சர்டிபிகேட், உங்களோட ஆதார் கார்டு எல்லாம் வச்சு நாங்க அங்க மேல இடத்துல கொடுத்தாதான் உங்களுக்கு சேலரியோட வவுச்சரே வரும். இங்க 6 மந்த் இங்க சேலரி இல்லாம வேலை பார்க்க முடியாதுல்ல சார். சர்டிபிகேட் என்கிட்ட இல்லாட்டாலும் நான் பெரிய பெரிய கம்பெனிலாம் ரன் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை பார்த்துருக்கேன் சார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியும், ஒரு கம்பெனி எப்படி கொண்டு போகணும்னு தெரியும், டவுன் ஆன கம்பெனி எப்படி மேல கொண்டு போகிறது உங்களுக்கு தெரியும், மேல இருக்கிற கம்பெனியை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கு தெரியும். ஓகே ஓகே தம்பி, புரியுது, எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் சர்டிபிகேட் ஒண்ணுதான் இடிக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க? உங்களுக்கு நேட்டிவ் எங்க? எங்க போனாலும் இதே கேட்கறாங்க. சொல்லிதானே ஆகணும் சார். நான் என்னோட நேட்டிவ் திருநெல்வேலி. நாங்க ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனி நேம் சாய் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே ஓகே ஓகே, சாய் இண்டஸ்ட்ரீஸா? அது பெரிய கம்பெனி தான். என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க?
சார் அங்க நான் மேனேஜரா ஒர்க் பண்ணேன், கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏன் ட்ராப் பண்ணேன்னா வீட்டுல கொஞ்சம் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம ஆயிட்டு. அதுல கொஞ்சம் ட்ராப் அவுட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு போக முடியல. அப்புறம் அவங்களோட மகனை வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கு போகவும் முடியல. இந்த சைடு அப்பாவோட ஊர் இங்கதான், அதனால இங்கே வந்து செட்டில் ஆக நிலைமை ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு கல்யாணம் கழிஞ்சு சரி அப்படி இங்கதான் ஒர்க் ட்ரை பண்ணுமே தான் வந்தேன். ஓகே ஓகே தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. பட் நான் மேல இடத்துல பேசுறது கண்டிப்பா சர்டிபிகேட்ஸ் இல்லாம ஒண்ணும் முடியாது. ஒரு 20 டேஸ்ல உங்களால சர்டிபிகேட் எடுத்து கொண்டு வர முடியும்னா பாருங்க, இல்லாட்டா வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சே, ஒவ்வொரு ஊரா போய் சுத்தியாச்சு. இவ்வளவு ஊர்ல எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கோம். இந்த ஊர்ல மாத்திரம் ஒருத்தனும் சிக்க மாட்டுக்கானே. இந்த சாமியாருக்கு சாப்பாடு வாங்கி போட்டே நமக்கு தீர மாட்டுக்கு. அதுல இந்த பூவு பழம் பத்தி அது இதுன்னு அதுக்கு வேற ஒரு காசு. சே, எவனும் சிக்க மாட்டுக்காங்களே. போன வாரம் ஒரு அரக்கிருக்கே வந்தான். அவன் காசை பிடிங்கி இந்த ஒரு வாரம் இருந்து சாப்பிட்டாச்சு. இன்னும் அடுத்த வாரத்துக்கு என்ன செய்யட்டுதான் ஓடல. இன்னும் 2 நாள் இருக்கு இந்த பணத்தை வச்சு செலவழிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நிலைமை ஷோ. இவர் வேற வயசானவராச்சே, அவருக்கு மாத்திரை மருந்தே வாங்கி கொடுக்கணும். சரி, எவனா ஒருத்தன் சிக்குவான், பாப்போம். சிக்காம எங்க போயிருவான். ஏ சந்திரா, இதானே அந்த சாமியார் வீடுன்னு சொன்ன? கூட்டம் அலமோதும் கியூல நிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி காலையிலேயே கூட்டிட்டு வந்த, இங்க ஒரு ஆள் எனக்கும் இல்ல. ஏ புறம்மா, இப்பதான் வந்திருக்கோம். காலங்காத்தில ஒருவேளை வந்ததுனால கூட்டம் இல்லையா இருக்கலாம். ஒரு கேட்டு பாப்போம் என்ன ஏதுன்ட்டு. பாரு, அவர் சாமியார் தானா உனக்கு நல்லா தெரியுமா? பேரே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு சாமியார் பேரை நான் கேட்டதே இல்ல. அருள்வாக்கு வடகரி சாமியார். ஷோ, இதெல்லாம் சாமியார் மாதிரியே தெரியுது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடிய மாதிரி தெரியுது. சந்திராக்கா, அவருக்கு ஏன் வடகரி சாமியார்னு பேர் இருந்து? இவளுக்கு வேற வேலை இல்ல. என்னவோ நான் அவருக்கு மடியை விட்டு பேர் வச்ச மாதிரிதான் வடகரி சாமியார்ன்ட்டு எல்லாம் நம்மள்டே கேட்பாளுகம்மா. சரி, எதையா ஒண்ணு சொல்லுவோம். அது வேற ஒண்ணு இல்ல உமா. அவரு சின்ன வயசுல இருந்தே ஒரே வடகரியா தின்னுகிட்டே இருந்தாராம். வடகரி தின்னு தின்னு தின்னே வளர்ந்துட்டாராம். ஒரே கேஸ் ட்ரபிளாம். வீட்டுல இருக்க முடியாதான். அதான் அப்புறம் பொண்ணு யாரும் கொடுக்கலையா, அப்படியே சன்னியாசம் போயிட்டாராம். அதுல இருந்து இவருக்கு பேரு வடகரி சாமியாரு. வடகரி சாமியார்னு பேர் வந்துட்டான். அவரு வடகரி தின்னால வடகரி சாமியாரு. இதே தொடகரி தின்னா தொடகரி சாமியார்னு பேர் வச்சிருப்பாரோ? தூங்கி, இப்படி ஒரு கேவலமான ஸ்டோரியை நான் வாழ்க்கையிலே கேட்டதில்ல. வடகரி தின்னாராம், அதனால கேஸ் ட்ரபிள் ஆச்சான். யாரும் பொண்ணு கொடுக்கலையா, அதனால சாமியார் ஆயிட்டான். சரி, இதெல்லாம் ஒரு ஸ்டோரின்னு ஏதாவது இதாகட்டு. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. சாமியார் மட்டும் இல்லைன்னு தெரியட்டு. இப்படி ஒரு கிளம்பு ஸ்டோரி நாங்களும் கேட்டதே இல்லப்பா. பாத்துக்கிட்டு என்னம்மா ரொம்ப நேரமா இங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, சாமியார பாக்கலான்னு வந்தோம். சாமியார பாக்குறதுக்கா? வாங்க உட்காருங்க. சாமியார் இப்பதான் பூஜையில இருந்தாரு, அதான் நானே வெளியே வந்துட்டேன். பூஜையில இருக்கும்போது யாரையும் பார்க்கவும் மாட்டாரு. ஐயோ, அப்படியா? நாங்க காலையிலே வந்தா பாக்கலாம்னு சொல்லிட்டுல காலையிலே வந்தோம். அப்ப இப்ப அவரை பார்க்கவே முடியாதோ? இருக்கட்டும் தோழி. அப்ப அந்த பக்கத்து தெருல இன்னொரு சாமியார் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நெய் பாப்போம். இன்னொரு நாள் வேணா விட்ட வருவோம். வேற என்ன செய்ய, பூஜையில இருக்காருல சொல்லுவாங்க. இனி வீட்டுல போய் மீனெல்லாம் வாங்கி சரி வைக்கணும். இங்கே 1 மணிக்கு தான் இருக்க முடியாதுத்தியா? ஐயே இருங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, போறேன்னு சொல்லுவீங்க. அவர் அப்பதே தியானத்துல இருந்தாரு. அனைவமா இப்ப தியானத்தை முடிச்சிருப்பாரு. மெனக்கிட்டு வந்திருக்கீங்க. போனா உங்களுக்கு மனசு வருத்தப்படும். உட்காருங்க, உள்ள போயிட்டு என்ன பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஏக்கா, என் வீட்டுக்காரரை பத்தி நானே சொல்லணுமா இல்ல அவரே இல்லைன்னு சொல்லிடுவாராக்கா? ஐயே நெட்டவலி, நம்ம வாயே திறக்க கூடாது. அவரே இல்லைன்னு சொல்லுவாரு. நம்ம பேசாம அப்படியே உட்காந்தா போதும். நம்ம கதையை புட்டு புட்டு ஒப்பாரு பாத்துக்க. ஏக்கா, என் வீட்டுக்காரருக்கு பியாய் பிடிச்சிருக்கு அப்படி இப்படி எதுவும் சொல்லாண்டல்ல, அவரே சொல்லிடுவார்லக்கா. சீட்டு வந்துட்டா சரிதான். இது என்னக்கா ஆச்சரியமா இருக்கு. அநேகமா சாமியார் வீடு ஜோசியர் வீட்டுக்கெல்லாம் போனா பாதாளகாடி போட்டோ வச்சிருக்கும், பத்திரகாளி போட்டோ வச்சிருக்கும், சொடமனை போட்டோ வச்சிருக்கும். இது என்னது சந்திரமுகி காஞ்சனா இங்கிலீஷ் பட பேய் வேற வச்சிருக்காரு. நெட்டோலி, நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பிஐ படமா வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த பிஐயெல்லாம் ஓடுனது இவரா இருக்குமோ? ஏக்கா, ஒரு மாதிரி சத்தம் வந்துடல. சும்மா இரு நெட்டோலி, அவருதான் டேஸ்டபிள் சாமி இல்ல, அதான் ஏதாவது சத்தம் கேட்டிருக்கும். பேசாம இரி. சாமி ஒண்ணு கேக்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா சாமியார் வீட்டுக்கும் போனாலும் பத்திரகாளி போட்டா, அம்மன் போட்டா, அப்படி இப்படின்னு அவங்களுக்கு விருப்பமான போட்டா வச்சிருப்பாங்க. நீங்க என்ன சந்திரமுதி ஜோதிகா, காஞ்சனா படத்துல லாரன்ஸ், அப்புறம் ஏதோ பிஐ படம் இங்கிலீஷ் பிஐ படமா வச்சிருக்கீங்களே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா?
ஆமாமா, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்ப இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான பிஐ போட்டோ வச்சாதான் 4 பேர் நம்பி வராங்க. இது உங்க வீடு, உங்க விருப்பம். எந்த போட்டோ வச்சுடுங்க சாமி. நாங்க ஒரு பிரச்சனையா இங்க வந்திருக்கோம். அந்த பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும். சிசிடி கேமரால எவ்வளவு பிஐ பிடிச்சிருக்கணும்னு பேசிட்டு இருந்தா, இந்த நெட்ட பிள்ளைக்கு வீட்டுக்காரங்க பிஐ பிடிச்சிருக்குன்னு சொன்னால. சரி, அதை பத்தியே பேசுவோம். சரி, இந்த சாமியார்கிட்ட இருந்து தப்பால போச்சு. அப்பப்போ புர்ரு புர்ருன்னு. சி, கேஸ்டபிள் சாமிங்கிறது சரியாத்தான் இருக்குது. பேசாம உமாக்கிட்டே போய் இருந்தேன். இல்ல ஸ்ரீ, மனசே என்ன இருக்க முடியல. தூங்கி எல்லாம் உன்னாலதான். நானாவது அங்கே இருந்திருப்போம்னா ஒரே புர்ரு புர்ருன்னு. தோழி, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியம்னு பார்த்தா காரியம் தான் முக்கியம். 10 நிமிஷம் மூக்கையும் வாயம் வச்சுட்டு பேசாம இரி. பார்த்தா நல்ல பணம் காசு உள்ளவங்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரே இதா சொல்லி முடிச்சிட்டோம். பணம் வராது, 1000 ரூபாய்க்கு முடிச்சிருவாங்க. இதே 2 நாளைக்கு ஒருக்க தேங்காய் சுத்திட்டு வா, மாங்காய் சுத்திட்டு வான்னு சொல்லிட்டே இருந்தோம். நல்ல பைசா அப்பப்போ தச்சனையும் வச்சுட்டு போவா. எப்படி பார்த்தா 10,000 ரூபாய்ட்ட சம்பாதிச்சிடலாம். இங்க பாருமா, இந்த நெட்டவழிங்கிறது யாருங்க? கேஸ்டபிள் சாமின்னு பார்த்தா பேரெல்லாம் கரெக்டா சொல்லுவாரு. இவருக்கு இப்ப நிறைய விஷயம் தெரியும் போல இருக்க. நம்ம தான் இவரை தப்பா நினைச்சிட்டோம். சாமி, நான் தான் நெட்டவழி. எம்மா, சொல்லத பத்திரமா கேட்டுக்க, காது குளிர கேட்டுக்க. உன் வீட்டுல ஒரு துஷ்ட சக்தி இருக்குது. அதை நீக்கணும்னா லேசுப்பட்ட விஷயம் இல்ல. உன்னைய பார்த்துட்டு அது பயந்து ஓடாம இருக்குன்னா அது பெரிய விஷயம். அதனால 2 நாள் அப்புறம் தேங்காவை எடுத்து உன் வீடெல்லாம் சுத்தி, உன் வீட்டுக்காரனுக்கும் சுத்த விட மாட்டான். லேசுல சுத்துறவன் எதுக்கு அப்படின்னு சண்டைக்குதான் நிப்பான். அதெல்லாம் பொருட்படுத்தாம தேங்காவெல்லாம் சுத்தி இங்க கொண்டுட்டு வா. அதுக்கப்புறம் மீதி கதையை சொல்லுங்க. தேங்காய் சுத்தாமலே மீதி கதையும் சொல்லிருக்கலாம் சாமி. இதுக்கு வேண்டி என் பிள்ளையும் போட்டுட்டு நான் வர முடியாது. இப்பவுமே வீட்டுக்கு தெரியாம தான் வந்தேன். என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பேய ஓட்டிடுவீங்கல்ல. சும்மா இரு, திரும்ப எதுவும் பேசாத. அவர் தேங்காய் கொண்டு வர சொல்லுனா அது ஏதாவது காரியம் இருக்கும். அதான் தேங்காய் கொண்டு வர சொல்லியிருப்பாரு. தேங்காய் சுத்தினா உன் வீட்டுக்காரருக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கு என்னன்னு எல்லாம் தேங்காவில தெரிஞ்சு போகும். அதான் தேங்காவை சுத்தி கொண்டு வர சொல்லுவாரு. திரும்ப பேசாத. அவர் சொல்ல சரின்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனையா வச்சுட்டு வா, போவோம். சரி, இவரெல்லாம் ஒரு சாமியாரா? சும்மா டர்ரு புருண்டு. 2 நாள் கழிச்சே வர சாமி. தேங்காவோ மாங்காவோ சுத்தி எடுத்து கொண்டு வரோம். நீங்க இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டி ஒரு கப்பு இல்ல ஒரு அண்டா நிறைய குடிங்க. அப்பதான் இந்த கேஸ்டபிள் சரியாகும். நீங்க அவங்கள்ட்ட ஒண்ணு கேப்பேன்னு சொல்லுவீங்களா? என்ன நீங்க பொண்ணு பார்க்க வந்தீங்களா? பொண்ணு பார்த்தோன்னே என்ன பிடிச்சிட்டா? இல்ல கல்யாணத்துக்கு வந்த மண்டபத்துல வச்சு பாத்தீங்களா? அப்ப பிடிச்ச மண்டபத்துல வச்சு நீங்க பாத்தீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லைங்க. ஆமா ராதா, நான் கல்யாணம்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போக மாட்டேன். அன்னைக்கு அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தா, சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அன்னைக்குமா உன்ன பாக்குறதுக்குதான் கடவுள் எனக்கு அனுப்பியிருப்பாரு போல. அம்மா தெரிஞ்சவங்க கூட பேசிக்கிட்டு அங்க இங்க லாந்திட்டே இருந்துச்சு. நான் தான் அங்க உட்காந்துருந்தேன். பார்த்தா ஒரு தேவதைன்னா எப்பவும் வெள்ளை கலர்ல தான் வரும். அன்னைக்கு என்னமோ என் தேவதை சிவப்பு கலர் தாவணியில அழகா ஒருத்தங்க பேசிட்டு இருந்தா. அப்பா, பார்த்தோன்னே அப்படியே சொக்கி விழுந்துட்டேன். அப்படியாங்க? நான் தான் உங்களை பார்க்கவே இல்ல. நீங்க போய் நீ யாருக்குமே பாத்துருக்கீங்க அப்படிதானே? நான் உங்களை பொண்ணு பார்க்க வரல கூட அவ்வளவா பாக்கல. எனக்கு வெக்கமா இருந்தா குனிஞ்சிட்டே இருந்தேன். போட்டோ தான் பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு பிடிக்கல. நான் உங்களை இது என்ன சுருண்டு முடியலாம் அப்படி இருந்துச்சு. நிக்கி ஆள் கருப்பா இருக்காரு அப்படிலாம் நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சே, இப்படி ஒரு தங்கமான மனுஷனா? இவரை போட்டோ பார்த்து நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்க. பத்தியா, கருப்புனா எல்லாரும் ஒதுக்கதான் செய்யுங்க, அப்படிதானே? சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க கருப்புனாலும் கருப்பு தங்கம், கருப்பு வைரம், கருப்பு நிலா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். போதும் ஐஸ் வைக்கேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ராதா, கல்யாணத்துக்கு முன்னாடி அறகுற மனசா என்ன பிடிச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய நல்லா பிடிச்சிருக்குல்ல உனக்கு? வாங்க நீங்க. இந்த அக்னி சாட்சியா இன்னைக்கு என்ன என் கையை பிடிச்சீங்களோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வீட்டு கூட போகாம நீங்களே தஞ்சோன்னு இதுக்கு என்ன பாத்துக்கிடுங்களேன். அதுவும் சரிதான். கல்யாணம் ஆகி வந்தது, அதுக்கப்புறம் நீ அம்மா வீட்டுக்கே போகல. ஒரு 2 மட்டும் போயிருப்ப. அதுவும் என் கூடயே போயிட்டு என் கூடயே வந்துட்ட, அப்படிதானே? அதோ யாரோ இறந்தது, அதுக்கு போனோம், அப்படிதானே? அட வாங்க வாங்க வாங்க, சந்தோஷ். என்ன இந்த ஊர்லாம் பிடிச்சிருக்காமா உனக்கு? என்னனே, உங்களுக்கு இது ரொமான்ஸ் பிளேஸா? தெரியாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேமா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. சும்மா உட்காந்துருப்போம் சாயந்தரம் நேரம். இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு ஆறுதலா இருக்கும். ரொமான்ஸ் அப்படி இப்படிலாம் இல்ல. இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இங்க சுத்தி பார்க்க இடம் எதுவும் இல்லையானே? ஒரே பனிமூட்டமா இருக்கு. 5 மணி ஆனாலும் இருட்டிடுதே. ஆமாமா, இது மலை பிரதேசம்ல,
அப்படிதான் இருக்கும். சுத்தி பார்க்க இடம் இல்லையா? வெளியூர்ல இருந்து அவன் வந்து காட்டேஜ் எடுத்து ரூம் எடுத்து தங்கிட்டு போறாங்க. இடம் இல்லைன்னு சொல்லுங்க. ஓ, நீ வெளியூர்ல, உனக்கு அதனால தெரியல. தம்பி, நாளைக்கு என்ன வாங்கலாம் சாயங்காலம்? அப்படி இங்க போட்டிங்லாம் இருக்கு. போட்டிங் போயிட்டு இங்க நிறைய போட்டோ ஷூட் இடங்கள்லாம் இருக்கு. படம்லாம் நிறைய படம் இங்கதான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு அப்படி சுத்திட்டு வரலாமே. அவங்களுக்கும் இடம் தெரியாது. நானும் ராதாவை எங்கேயும் பெருசா கூட்டிட்டு போனது இல்ல. ஆ சரிங்கண்ணே. நாளைக்கு கண்டிப்பா போலாம். எனக்கு ஊர் சுத்தி பார்க்க ஆசையா இருக்கு. வந்ததுல இருந்தே வீட்லயே தான் இருக்கேன். சரி சத்யா, அப்போ நாளைக்கு ஒரு 4 மணி போல கிளம்பிடு. சரியா? எல்லாரும் போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரிங்கக்கா, கண்டிப்பா.